இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் த லெஜண்ட் ஆஃப் மியூதாய் அண்ட் 9 சாஸ்திராஸ். இது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படம். இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் அனிமேஷன் படம். இதோட ஒன்லைன் என்னன்னா, அரக்கர்கள்லாம் மனுஷங்களோட போர் பண்ணி ஜெயிச்சு அவங்க எல்லாரையுமே அடிமையாக வச்சிருக்காங்க. 9வது அஸ்திரம்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். ஆனால் அந்த வெப்பனை யூஸ் பண்ணணும்னா மியூதாயின்ட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் அந்த அஸ்திரத்தை எடுத்துட்டு ஹீரோ குழந்தையா இருக்கும்போது அவர் கூட்டிட்டு போய் ஒரு ஐலாண்டில் வச்சு யாருக்கும் தெரியாம வளர்க்குறாரு. அந்த ஐலாண்ட்லேயே ஹீரோ மியூதாய் கற்றுக்கிறான். ஹீரோ சின்ன வயசுலேருந்து பாதுகாப்பாக வளர்த்தது எதுக்குன்னா, ராஜாவோட பையனை அரக்கர்களோட ராஜா அடிமையா வச்சிருக்கான். ஹீரோ அந்த பையனை காப்பாத்தினானா, அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினானா, அந்த அரக்கனை கொன்னானாங்கிறது தான் இந்த கதை. இப்போ டைரக்டா இந்த படத்துக்குள்ளேயே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வயசானவரை அந்த அரக்கர்கள்ல ஒருத்தி கட்டி போட்டு இழுத்துட்டு வரா. இந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் யாஸ்காவாங்க, நம்மளும் அப்படியே கூப்பிடலாம். இந்த வயசானவர் ஒரு ஜோசியக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறப்பான், அவன் மியூதாய் கத்துப்பான், இந்த யாஸ்கா ராஜாவுக்கு ஒன்று எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி தருவாங்கிறாரு. அப்போ அந்த யாஸ்காவோட ராஜா அந்த வயசானவரை மிதிச்சு கொண்டுறான். இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒரு குழந்தைய தூக்கிட்டு யாஸ்கா கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றாரு. ஒரு கயிறால ஆன பிரிட்ஜை தாண்டலான்னு போகும்போது அங்க ஒருத்த மாஸ்க் போட்டு வந்துடுறான். அவன் அவரை பார்த்து அந்த ஆயுதத்தை என்கிட்ட கொடுங்குறான். அவர் அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர் அந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த குழந்தையோடய ஆயுதத்தோடய கீழே விழுந்துடுறாரு. இப்பதான் பிளாஷ்பேக் சொல்றாங்க. இவர் ராம் திப்புன்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர். அந்த நாட்டுல மியூதாய் எல்லாருமே கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த யாஸ்காவோட ராஜா வந்து அந்த நாடு மேல போர் தொடுக்கிறான். அந்த நாடு மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு குரங்கு நாட்டையும் மற்ற எல்லா நாடு மேலேயும் போர் தொடுக்கிறான். எல்லாரையும் ஜெயிச்சு அவனுக்கு அடிமையாக்கிடுறான். தோத்த அந்த ராஜாக்கள் எல்லாரையும் பாதாளத்தில் அடைச்சு வச்சிடறான். அப்பதான் ஒரு ஜோசியர் சொல்றாரு, ஒரு குழந்தை பிறக்கும், அது மியூதாய் கத்துக்கிட்ட அந்த அஸ்திரத்தை வச்சு ஒன்று அழிக்குங்கிறாரு. அதனால அந்த யாஸ்காவோட ராஜா எல்லா குழந்தையும் கொண்டுறான். அது மட்டும் இல்லாம மியூதாயின்னு யாருமே சொல்லி தரக்கூடாதுங்கிறான். அந்த அஸ்திரத்தை அழிக்கிறதுக்காக தேடிட்டு இருந்திருக்கான். அப்பதான் அந்த நாட்டோட தளபதி அந்த அஸ்திரத்தை எடுத்து தப்பிச்சிடுறாரு. பாலத்திலிருந்து கீழே விழுந்தவங்க ஒரு கடல் கரையில இருக்காங்க. அவங்கள ஒரு தாத்தா பாக்குறாரு. பல வருஷம் ஆயிடுச்சு, ஹீரோவை வளர்ந்துட்டான். அவன் ஒரு மரத்துல இருந்து பூ பறிக்கிறதுக்காக போயிருக்கான். அப்படியே அங்கேயே தூங்கிடுறான். எந்திரிச்சு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. அவன் அங்கிருந்து போட் எடுத்து திருப்பி ஊருக்குள்ள வரான். அவனை பார்த்து அங்க இருந்த ஒரு மாங்க், நீ இன்னைக்கு தியானம் பண்ணவே வரலங்கிறாரு. அதுக்கு அவனும் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறான். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த தாத்தா இவனை முறைச்சு பாக்குறாரு. இவனும் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவர் கூடயே போயிடுறான். அங்க இருந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அவங்க அப்பா அவங்க நாட்டுக்கு தூது அனுப்பிட்டு இருக்காரு. அவனை பார்த்து அவங்க அப்பா, இன்னைக்கு நீ வரத்துக்குள்ள லேட் ஆயிடுச்சு, போய் அந்த பெரியவர் கூட போய் பயிற்சி செய்யுங்கிறாரு. ஹீரோவா அந்த பெரியவர்கிட்ட போய் பயிற்சி எடுத்துக்கிறான். ஆனா அவன் ரொம்ப வீக்கா இருக்கான், அவனால முடியல. அப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர் இவனை ஒரு அடி அடிச்சிடுறாரு. இவன் மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறான். ஹீரோக்கு ஒரு கனவு வருது, ஒரு 2 பேர்த்த யாக்ஸாவை சேர்ந்தவன் ஒருத்த கொல்ற மாதிரி. ஹீரோ பயந்துட்டு எந்திரிச்சிடறான். அப்ப அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துருக்காரு. அப்ப அவங்க அப்பா ஹீரோவை பார்த்து, உனக்கே அந்த கனவு வருதுன்னு தெரியுமா, நம்ம 2 பேர் ராம் திப்பு சேர்ந்தவங்க, யாக்ஸா கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிங்க வந்துட்டோம். நம்ம அதிர்ஷ்டத்துக்கு இந்த பெரியவர் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இவர் ஒரு மியூதாய் ட்ரைனருங்கிறான். அவர் யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இல்ல, ஆனா உனக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. இத்தனை நாள் நான் மறைச்சு வச்சிருந்ததை உங்ககிட்ட சொல்றேன், என் பின்னாடி வாங்குறாரு. அங்க சீக்கிரட்டா ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் அந்த அஸ்திரத்தை காமிக்கிறாரு. அவங்கிட்ட இந்த மியூதாயும் இந்த அஸ்திரமும் சேர்ந்தா யாக்ஸாவை தோக்கடிச்சிடலாம். நான் அரண்மனையில இருந்து இந்த அஸ்திரத்தை எடுத்துட்டு வெளியே வந்தேன். அப்ப என்னை யாக்ஸா துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்க அம்மா அப்பா தான் என்னை காப்பாத்தினாங்க. ஆனா அவங்க இறந்துட்டாங்க. அப்ப நான் உன்னையும் கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சேன். அப்ப நம்ம ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துட்டோம். அப்பதான் எனக்கு என்னோட முதுகெலும்பு உடஞ்சிருச்சு. அதனால என் கடமைகளை ஓன்ட்டு கொடுக்குறேன், நீ அதை செய்வேன்னு நம்புறேன்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன கடமைன்னு கேட்கறான். அதுக்கு அவரும், இந்த அஸ்திரத்தை எடுத்துட்டு போய் ராஜாவோட பையனை காப்பாத்தி அவன்கிட்ட கொடுக்கணும். ஆனா இப்போ உன்னால அது முடியாது, ஏன்னா நீ ரொம்ப வீக்கா இருக்கங்கிறாரு. ஹீரோவும் அவங்க அப்பா அம்மாவோட சிலையை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் ஹீரோ காலையிலே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த தாத்தாவை பார்த்து, வாங்க எனக்கு சொல்லி கொடுங்கிறான். அந்த தாத்தாவை இதை பார்த்து சந்தோஷமாகறாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த தாத்தா வந்து சொல்றாரு, உன் மனசும் உடம்பு ஒரே மாதிரி வேலை செய்யணும், அப்பதான் இதை கத்துக்க முடியுங்கிறாரு. ஹீரோவும் அதுக்காக மெடிடேட்லாம் பண்றான். ஹீரோவும் கஷ்டப்பட்டு கத்துக்கிறான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த தாத்தா அளவுக்கு அவனும் ஒரு மியூதாய் மாஸ்டர் ஆயிடுறான். அவங்க அப்பாவுக்கு அப்போ ஒரு தூது வருது. அவங்க அப்பா அந்த லெட்டரை பார்த்தோன்னே, நம்ம வெயிட் பண்ணதுக்கான நேரம் வந்துருச்சுங்கிறாரு. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்த வரான். அவன் அவங்க அப்பாவை பார்த்து, இப்போ யாக்ஸாவை தோக்கடிக்க போறோம், நீங்களும் வாங்கங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, என்னால் அவங்க கூட சண்டை போட முடியாது, நீ என் இடத்துல நின்று அவங்கள தோக்கடிங்கிறாரு. அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு, அந்த ஆயுதத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் அதை பார்த்துக்கிறேங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, இல்லை அது ஹீரோவோடது, அவன் தான் பார்த்துக்கணுங்கிறாரு. ஹீரோ வெளியே வந்து அவரோட மாஸ்டரோட உட்காந்துருக்கான். அப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாருக்குமே தெரியாம வெளியே வரான். ஹீரோ இதை பார்த்துட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கறான். அப்போ அவன் ஃபிளார் மாதிரி ஒன்று வெடிக்கிறான். யாக்ஸா கூட்டம் இதை பார்த்தோன்னா அவங்களை நோக்கி வராங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது அவன் துரோகம் பண்ணிட்டான்னு. ஹீரோ, மாஸ்டர், அவங்க அப்பா அங்க வந்த யாஸ்காஸ் கூட சண்டை போடுறாங்க. அங்க நிறைய பேர்த்த அவங்க தோக்கடிச்சிடுறாங்க. அங்க அந்த மாஸ்க் போட்ட யாஸ்கா வருது. அது அவங்க அப்பாவையும் மாஸ்டரையும் அடிச்சிருது. அவங்க அப்பா ஹீரோ கிட்ட அந்த அஸ்திரத்தை கொடுத்து, இங்க இருந்து ஓடி தப்பிச்சிருங்கிறாரு. ஹீரோவும் அங்க இருந்து ஓடிடுறான். அங்க வந்த யாஸ்கா எல்லாரும் ஹீரோவோட ஊரை எரிச்சிடுறாங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுகிறான். அப்புறம் அவனோட முடியை வெட்டிட்டு யாஸ்கா ஒரு ராஜாவை கொல்றதுக்காக கிளம்புறான். ஹீரோ எல்லார்ட்டையும் ராம் திப்புக்கு போறதுக்காக வழி கேட்கறான். ஆனா அங்க யாருமே அவனுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு குரங்கு வந்து ஹீரோ கிட்ட இருக்கிற அஸ்திரத்தை திருடிட்டு ஓடிடுது. ஹீரோவும் அதை துரத்திட்டே ஓடுறான். அந்த குரங்கு ஒரு சிவப்பு கலர் யாஸ்கா தூக்கிட்டு பறக்கிற ஒரு கப்பல்ல ஏறிடுது. ஹீரோ அவங்க பின்னாடியே போறான். அந்த கப்பல்ல ஒரு பொண்ணு அடிமையா வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம போயிடுறான்.
அந்த குரங்கை காப்பாத்துறதா நினைச்சிட்டு அந்த சிவப்பு கலர் யாஸ்கா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த சண்டையில 2 பேருமே அடி வாங்கிக்கிறாங்க. அப்பதான் அந்த குரங்கு சொல்லுது, இந்த சிவப்பு கலர் யாஸ்கா என் ஃப்ரெண்டுன்னு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஷிப்ல இருந்த யாஸ்காஸ் எல்லாம் இவங்களை சுத்திடுறாங்க. அப்ப அந்த யாஸ்கால இருந்த ஒருத்தன், இன்னைக்கு நமக்கு நல்ல நாள்னு நினைக்கிறேன், ஏன்னா குரங்கு நாட்டோட இளவரசனும் மாட்டிக்கிட்டான், யாஸ்காவோட துரோகியும் மாட்டிக்கிட்டாங்கிறான். ஹீரோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த கேஜ்ல இருந்த பொண்ணு ஹீரோவை மாட்டி விட்டுறா. ஹீரோ, அந்த குரங்கு, அப்புறம் சிவப்பு யாஸ்கா, இவங்க 3 பேருமே எல்லாத்துக்கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க நிறைய யாஸ்காஸ் இருக்காங்க. அந்த கேஜ்ல இருந்து அந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே வந்து விசில் அடிக்கிறா. அப்போ ஒரு ஷிப் வருது. அது ஒரு பைரட் ஷிப் தான். அது இவளோடது. இவ்வளவு ஒரு பைரட்டுக்கு தலைவியா தான் இருக்கா. அந்த பொண்ணு இப்போ இருந்து ஹீரோயின் சொல்லலாம். ஹீரோயின் அந்த ஷிப்ல இருந்து எல்லாருமே யாஸ்காஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க எல்லாரும் அந்த ஷிப்ல இருந்து தப்பிச்சு இன்னொரு ஷிப்புக்கு போறாங்க. ஹீரோ, ஹீரோயின், அப்ப அந்த சிவப்பு யாஸ்கா மட்டும்தான் இப்ப இந்த ஷிப்ல இருக்காங்க. அங்க இன்னொரு பெரிய யாஸ்கா வருது. அந்த யாஸ்காட்ட இருந்து ஹீரோவும் சிவப்பு யாஸ்காவும் மட்டும் தப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அங்கேயே மாட்டிக்கிறா. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக திருப்பி அதே ஷிப்கே வரா. அந்த யாஸ்காவை அவன் எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த யாஸ்காக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அது ஹீரோ தூக்கி வீசிட்டு ஹீரோயினை கொல்ல போகுது. அப்ப ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடி நிக்கிறான். அப்ப அந்த அஸ்திரம் ஹீரோ கிட்டே வருது. ஹீரோ அந்த யாஸ்கா ஒரு அடி வச்சோன்னா அது கீழே விழுந்துருது. ஹீரோவும் மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். ஹீரோயினும் அவங்க ஆளுங்களும் அவங்களை காப்பாத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாஸ்க் போட்ட யாஸ்காஸோட உடஞ்ச ஷிப்பை வந்து பாக்குறான். அதை பார்த்தோன்னு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவையும் அவங்க 2 பேர்த்தையும் ஒரு கேஜில் போட்டு அடைச்சிடறா. அப்ப அந்த சிவப்பு யாஸ்கா சொல்றான், மியூத்தாயும் நல்ல மனசு இருந்தாதான் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்த முடியும். அது உனக்கு இருக்கு, அதனாலதான் நீ அதை பயன்படுத்தினங்கிறான். ஹீரோ அவரை பார்த்து, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு யாஸ்கா துரோகின்னு சொல்றாங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவரு, நான் தான் யாஸ்காஸோட தளபதியா இருந்தேன். நான் ஒரு மனுஷியை லவ் பண்ணேன். அதனால அவங்க என்ன ஒதுக்கி வச்சு துரோகின்னு முத்திர குத்திட்டாங்க. அப்போ இருக்க இடம் இல்லாம தான் நான் இந்த குரங்கை பார்த்தேன். அப்போலேருந்து நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோங்கிறாரு. அப்போ ஹீரோவை பார்த்தவர், உன் கதையை சொல்லுங்கிறாரு. ஹீரோயின் இதெல்லாம் ஒட்டி கேட்டுருக்கா. ஹீரோயின் ஹீரோ கிட்டே அந்த அஸ்திரத்தை கொடுத்து, நீ போய் யாக்ஸா ராஜாவை கொல்லுங்கிறா. அதுக்கு அந்த சிவப்பு யாஸ்கா, நீ எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோயின், எங்க அண்ணனையும் அவன் தான் பிடிச்சி வச்சிருக்கான். ஹீரோ அவனை கொண்டுட்டா எங்க அண்ணன் விடுதலை ஆயிடுவாங்கிறா. இன்னொரு பக்கம் எல்லா அடிமைகளையும் நிக்க வச்சு யாஸ்காவோட ராஜா யார் ராஜாவோட பையன் கேட்டு இருக்கான். யாருமே எந்திரிக்கல. அதனால அவன் ஒவ்வொருத்தர கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறான். இதை பார்க்க முடியாத ராஜாவோட பையன் எந்திரிச்சு, நான் தான் இளவரசங்கிறான். அங்கிருந்து எல்லாருமே அவனை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களும் எந்திரிச்சு, இல்ல அவன் இளவரசன் இல்ல, நான் தான் இளவரசங்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட யாஸ்கா ஹீரோவோட கப்பலுக்கு வந்து அதை உடைக்க ஆரம்பிக்கிறான். கூடயே நிறைய யாஸ்காஸ் வந்திருக்காங்க. எல்லாரு கூடயும் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடும் போது ஹீரோ அந்த மாஸ்க் போட்ட யாஸ்காவோட மாஸ்கை உடைச்சிடறான். அதோட மூஞ்சியை பார்த்தோன்னு தான் ஹீரோக்கு தெரியுது இது அவனோட கனவுல வர யாஸ்கான்னு. இந்த யாஸ்கா தான் அவனோட அப்பாவையும் அம்மாவையும் கொண்டிருக்கும். இந்த சண்டையில அந்த ஷிப் போய் தரையில விழுந்துருது. அப்ப அந்த யாஸ்கா வந்து ஹீரோவை கத்திய வச்சு குத்திடுது. ஹீரோ அந்த யாஸ்காவை பார்த்து, ஏன்டா இப்படி கொடுமை பண்றீங்கன்னு கேட்கறான். அதுக்கு அந்த யாஸ்கா, நாங்களா கொடுமை பண்றோம், பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் இருந்தோம். மனுஷங்க எங்க மேல போர் தொடுத்து எங்க நிறைய பேர்த்து கொண்டுட்டாங்க, என்னையும் அடிமையா வித்துட்டாங்க. அதனால திருப்பி எங்களோட நிலத்தை பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்தோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த அஸ்திரம் திரும்பி ஹீரோ கிட்டே வந்தது. ஹீரோ அதை வச்சு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனை அடிச்சோன்னு அவன் கீழே விழுந்துடுறான். ஹீரோ அவன் மேல ஏறி நின்று, என் குடும்பத்தை நீதான் கொன்ன, என் ஊரையும் நீதான் அடிச்ச, அதனால உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு குத்த வரான். அப்ப அந்த அஸ்திரம் பறந்து போய் விழுந்துருது. அப்ப ஹீரோ அந்த மாங்க் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். யாரா இருந்தாலும் மன்னிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அவனை பார்த்து, உன்னை கொன்னா எங்க அப்பா அம்மா திரும்பி வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த யாஸ்காவோட அரசனை நான் தோக்கடிச்சிருவேன். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் யாஸ்காவும் மக்களும் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கலாம்னு சொல்றான். போறதுக்கு முன்னாடி அந்த யாஸ்கா ஹீரோவை பார்த்து, இன்னும் 3 நாள் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை தான் எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி தரும், நீ போய் அந்த குழந்தைய பாத்துக்கோங்கிறான். ஹீரோயின், நம்ம ராம்தப்புக்கு போனோம், அப்பதான் எங்க அண்ணனையும் ராஜாவோட பையனையும் காப்பாற்ற முடியுங்கிறா. அதுக்கு அந்த சிவப்பு யாஸ்கா, இப்ப எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருப்பாங்க, நம்மளால அப்படியே போக முடியாதுங்குது. அதுக்கு ஹீரோ, எங்க அப்பா ஒரு வழி சொல்லியிருக்காரு, அது ஒரு சுரங்கப்பாதை, அது வழியா போனா ராம்தேப்போட கோட்டைக்கே டைரக்டா போயிடலாங்கிறான். ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு மணி இருக்கு. அதோட நடுப்பகுதி மட்டும் இல்ல, ஹீரோ நடுப்பகுதியை மாட்டிட்டு அந்த மணியை அடிக்கிறான். அப்ப தரையில இருந்து ஒரு வழி ஓப்பன் ஆகுது. அது வழியே அவங்க போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த யாஸ்காவோட ராஜா இளவரசனை கண்டுபிடிச்சு நெருப்புக்கு மேல கட்டி வச்சிடறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி பாதாளத்துக்குள்ள போகணும்னு தெரியல. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் நிலக்கரி எடுத்துட்டு போற அடிமை மாதிரி வேஷம் போடுறாங்க. அந்த சிவப்பு யாஸ்கா அங்க இருந்து காவலாளிகள் மாதிரி வேஷம் போடுறான். அந்த குரங்கு நிலக்கரிக்குள்ள ஒளிஞ்சுக்குது. இவங்க லிஃப்ட் வழியா அந்த பாதாளத்துக்கு போறாங்க. அப்ப அந்த துரோகி அவங்க கூட வந்து ஏறிக்கிறான். ஆனா அவன் ஹீரோவோட மூஞ்சியை சரியா பார்க்காம விட்டுறான். இவங்க இறங்கினோன்னு ஹீரோ அந்த இளவரசனை பாக்குறான். அவன் தீக்கு மேல தொங்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு வயசான ஆஸ்கா அவனை பலி கொடுக்கறதுக்காக மந்திரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த துரோகி இது ஹீரோ தான் கண்டுபிடிச்சிடறான். அப்ப ஹீரோ அவனை ஒரு அடி அடிக்கிறான். பக்கத்துல இருந்து எல்லா யாஸ்காவும் இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ, ஹீரோயின், அந்த சிவப்பு யாஸ்கா, குரங்கு எல்லாருமே அங்க இருந்து எல்லா யாஸ்காஸையுமே அடிச்சிடறாங்க. அந்த இளவரசன் கீழே விழுகும் போது ஹீரோ குதிச்சு அவனை காப்பாத்திடுறான். ஒரு பக்கம் ஹீரோயின் அந்த அடிமைகளுக்கு நடுவில் அவங்க அண்ணனை தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த குரங்கு அந்த வயசான யாஸ்காவை பிடிச்சு உங்க அரசனை வெளியே வர சொல்லுன்னு கேட்டிருக்கான். ஹீரோ இளவரசன்ட்ட இந்த ஆயுதத்தை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன்னு அந்த அஸ்திரத்தை கொடுத்துட்றான். அந்த வயசான யாஸ்கா ஒரு மந்திரம் போடுறான். அப்பதான் அங்க இருந்த இளவரசன் யாஸ்கா ராஜாவை மாறுறான். இவங்கள்ட்ட இருந்து அந்த அஸ்திரத்தை எடுக்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். அந்த குரங்கு அவனை பார்த்தோன்னே, நீ தானே என் மக்களை கொண்டன்னு சொல்லி ஒரு பெரிய கத்தி எடுத்து அவனை வெட்டுறதுக்காக குதிக்கிறான்.
அவன் அந்த கத்தியை ஈஸியா தட்டி விட்டு அந்த குரங்கோட கழுத்தை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு உன் இனத்திலே நீ தான் கடைசியா இருக்க, உன்னதான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தாங்கிறான். அந்த சிவப்பு யாஸ்கா இவனை கொல்றதுக்காக ஓடி வருது. ஆனா இவனை பார்த்தோன்னு நின்றுது. அந்த யாஸ்கா ராஜாவும் அவனை பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனா அப்படிங்கிறான். அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு. அந்த யாஸ்கா ராஜா ஹீரோ ஹீரோயின் அந்த குரங்க மட்டும் கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு அந்த சிவப்பு யாஸ்கா வரா. அப்ப அந்த யாஸ்கா ராஜா அவளை கூட்டிட்டு வாங்கங்கிறான். அந்த சிவப்பு யாஸ்காவோட லவர் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த யாஸ்கா ராஜா ஒன்னா நீ இவளை காப்பாத்து, இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை கொண்டுன்னு ஒரு கத்தி எடுத்து வீசுறான். அந்த சிவப்பு யாஸ்கா என்னால இது முடியாதுங்கிறான். அப்ப அந்த யாஸ்கா ராஜாவும் அவளோட லவ்வரை தூக்கி வீசி அவன் மேல தீ எடுத்து அடிச்சிடறா. அவளும் அந்த சிவப்பு யாஸ்கா கையிலேயே செத்துறான். அந்த சிவப்பு யாஸ்கா கோவமாய் உன்னை நான் சண்டைக்கு கூப்பிடுறேங்கிறான். அந்த யாஸ்கா ராஜா ஆனா அவங்க அண்ணனை ஈஸியா அடிச்சு படுக்க வச்சிடறான். கை கட்டப்பட்ட நிலையிலேயே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற அஸ்திரத்தை நோக்கி போறான். இதை பார்த்து அந்த யாஸ்கா அரசனும் ஹீரோ கொல்லான்னு பக்கத்துல வரான். அப்ப கரெக்டா அந்த மாஸ்க் போட்ட யாஸ்கா வந்து ஹீரோவை காப்பாத்தி அவனோட கை வளங்கள்லாம் உடச்சுடுது. அந்த யாஸ்கா ராஜா அவனை பார்த்து நீ அவனுக்காக நம்ம இனத்துக்கே துரோகம் பண்றேன்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டுறான். அந்த நேரத்துல ஹீரோ அந்த அஸ்திரத்தை எடுத்துறான். யாஸ்கா ராஜாவும் ஹீரோவும் ஒரே நேரத்துல குத்துறாங்க. ஆனா யாஸ்கா ராஜா அடிச்சதுதான் அவன் மேல பட்டுச்சு. ஹீரோ செத்துறான். அந்த ஜோசியக்காரன் சொன்ன நல்ல நேரமும் வந்துடுது. அந்த வயசான யாஸ்கா அந்த ஜோசியக்காரன் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நல்ல நேரத்துல ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு மியூத்தாய் தெரிஞ்சிருக்கும். அவன்கிட்ட அந்த அஸ்திரம் இருந்துச்சுன்னா அவன் யாஸ்கா ராஜாவை தோக்கடிச்சிருவான். அப்பதான் அந்த வயசான யாஸ்காக்கு புரியுது இவன் தான் அந்த குழந்தைன்னு. செத்து போன ஹீரோ திரும்பி உயிரோட வந்துடுறான். அந்த அஸ்திராஸ் எல்லாம் அவன் உடம்போட பாதி ஆயிடுது. இது அந்த யாஸ்காவோட ராஜா பார்த்துட்டு உன்னை இன்னொரு தடவை கொண்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கிறான். ஹீரோவும் திருப்பி அடிக்கிறான். 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. சுத்தி இருந்த எல்லாருமே அவங்களுக்கு அடிபட்டுருன்னு பயந்து ஓடுறாங்க. ஹீரோ அவனோட அஸ்திரங்களை பயன்படுத்தி அவனை அடிக்கிறான். அவன் பறந்து போய் வெளியே விழுகிறான். இதுல கோவமானவன் அவன் உண்மையான உருவத்துக்கு மாறுறான். 6 கை வச்சுட்டு ரொம்ப கொடூரமா இருக்கான். ஹீரோவும் அந்த அஸ்திரத்தோட முழு சக்தியை வெளியே கொண்டு வரான். யாஸ்கா ராஜா என்னதான் ஹீரோ அடிக்கணும்னு நினைச்சாலும் ஹீரோ மேல ஒரு அடி கூட படல. கடைசியில ஹீரோ அவன் மாஸ்டர் அவனுக்கு சொல்லி கொடுத்தது, அவங்க அப்பா அம்மாவை கொன்னது, அவன் ஊரை அழிச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அந்த யாஸ்காவோட மண்டை மேலேயே ஒரு அடி அடிக்கிறான். இவன் அடிச்சோன்னா அந்த இடத்துல இருந்து வானத்துக்கு ஒரு ஒளி போகுது. அதை பார்த்து எல்லாருமே யாஸ்கா ராஜா தோத்துட்டான்னு புரிஞ்சுக்கிறாங்க. சத்தியெல்லாம் இழந்த யாஸ்கா ராஜாவை பாதாளத்திலேயே போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. சிவப்பு யாஸ்கா யாஸ்காஸோட ராஜாவாகிறான். யாரையும் அடிமையை வச்சிருக்க கூடாதுங்கிறான். ராம்தெப்ல யாஸ்காஸான டேமேஜை அவங்களே சரி பண்ண சொல்றான். ஹீரோயின் அவங்க அண்ணனை கூப்பிட்டு யார்கிட்டையும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறா. அந்த சிவப்பு யாஸ்கா எல்லா யாஸ்காஸையும் கூட்டிட்டு போய் குரங்கோட ராஜ்யத்தை திரும்பி உருவாக்க ஹெல்ப் பண்றான். ஹீரோ ராம்தெப்ல எல்லாருக்கும் மியூத்தாய் சொல்லி தர ஆரம்பிக்கிறான். ராம்தெப்போட தளபதி ஆகிறான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி அவன் சொந்த ஊருக்கே போயிடுறான். ஹீரோயின் அவனோட பைரட் கும்பலோட வந்து ஹீரோவை பாக்குறான். அதோட இந்த படம் முடிஞ்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த படம் உங்களுக்கு காட்டும். இன்னொரு நல்ல படத்தோட வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.